रब मुस्तफा तू मुझे हज पे बुला आके मैं देख लूं। अल्हम्दुलिल्लाह वली कुल्ली निअमा व सल्लल्लाहु अला रसूलिही मुहम्मदिन नबीर रहमा व अला आलिही व अस्हाबिही खियारिल उम्मा व सल्लम अलैहिम तस्लीमन कसीरा। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिही व अस्हाबिही अजमईन। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल अला महकमित तंज़ील। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। वक़ाल अल्लाहु तआला अय्ज़न वल्लाहु व रसूलुहु अहक़्क़ अन युर्दूहु इन कानू मुमिनीन। सदक़ल्लाहुल अज़ीम। क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम यअती अलन नासि ज़मानुन अस्साबिर मिनहुम अला दीनिही कल क़ाबिदि अलल जमरी औ कमा क़ाल अलैहि सलातु वस्सलाम। रवाहु तिर्मिज़ी। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இல்லாமல் ஏக நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபஅ இமாம்கள் இறைநேசர்களான வலிமார்கள் நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமா. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில் புனிதமான நாளில் ஜும்மாவுடைய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்குவதாக இறைவன் வாக்களித்தானோ, எந்த பாக்கியங்களை எந்த நன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலும் இந்த ஜும்மாவுடைய நாளிலும் இந்த புனிதமான நேரத்திலும் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை பாக்கியங்களையும் நன்மைகளையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் நீரிலும் நிலத்திலும் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து வாழக்கூடிய கோடிக்கணக்கான படைப்பினங்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றான். கோடிக்கணக்கான படைப்புகளை இறைவன் இந்த உலகத்தில் படைத்திருந்தாலும் அந்த படைப்புகளில் உன்னதமான படைப்பாக உயர்ந்த படைப்பாக மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட எறும்பு இனம் அவைகளுக்கென்று ஒரு கொள்கை கோட்பாடுகள் இல்லை, வாழ்க்கை வழிமுறைகள் இல்லை. ஏதோ ஒரு நிலையில் அவைகள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இறைவன் படைத்த படைப்புகளில் பறவை இனங்கள் அதற்கென்று அல்லாஹ் சட்டதிட்டங்களை கொடுக்கவில்லை. ஆனால் அந்த பறவைகளின் வாழ்க்கையில் இறைவனை எப்படி வணங்க வேண்டுமோ, இறைவனுக்கு பிரியமான வாழ்க்கை எப்படி வாழ வேண்டுமோ அந்த அடிப்படையில் அந்த பறவை இனங்கள் கூட்டம் கூட்டமாக இறைவன் படைத்த நியதியில் வாழ்ந்து வருகின்றது. இறைவன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பூச்சி இனங்கள், மீன் இனங்கள், இவைகளெல்லாம்
ஏதோ ஒரு நிலையில் அவைகளுக்கென்று சட்டதிட்டங்கள் கொடுக்கப்படாமல் இருந்தும் இது போன்ற உயிரினங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கை வழிமுறைகளை கற்றுக் கொடுக்காமல் இருந்தும் ஏதோ ஒரு நிலையில் இந்த உயிரினங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இறைவனின் பிரியத்திற்குரிய வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த எந்த உயிரினத்திற்கும் அல்லாஹ் தஆலா வாழ்வியல் வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கவில்லை. ஆனால் மனித சமூகத்திற்கு மாத்திரம்தான் நபிமார்களை அனுப்பி ரசூல்மார்களை அனுப்பி வேதங்களை கொடுத்து ஏடுகளை வழங்கி ஒரு வாழ்க்கை உயரிய தத்துவங்களை மனித சமுதாயத்திற்கு மாத்திரம்தான் இறைவன் கற்றுக் கொடுத்தான். இந்த வகையில் உலகில் படைக்கப்பட்ட அத்தனை உயிரினங்களையும் விட மிக உயர்ந்த மேன்மையான உன்னதமான படைப்பாக மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்று பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகமும் ஆச்சரியப்படுகின்றது. அருள்முறை குர்ஆன் ஷரீஃபிலே இறைவன் இந்த படைப்புகளை குறித்து சொல்லும் பொழுது படைப்பின் தன்மையை விவரிக்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம வ ஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர் வ ரஸக்னாஹும் மினத் த்வய்யிபாத் வ ஃபல்லல்னாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃலீலா. இறைவன் சொல்லக்கூடிய வாசகம், நாம் ஆதம் நபியின் வழித்தோன்றல்களை இந்த உலகத்தில் கண்ணியமானவர்களாக படைத்தோம். ஆதம் நபியின் மக்களாகிய மனித சமுதாயத்தை இந்த உலகத்தில் நாம் கண்ணியத்திற்குரியவர்களாக ஆக்கினோம். நீரிலும் நிலத்திலும் அவர்கள் சென்று வருவதற்கு இலகுவாக வாகனங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம். தூய பொருட்களில் இருந்து அவர்களுக்கு ரிஸ்காக, உணவாக, பானமாக நாமே அவர்களுக்கு வழங்கினோம். இறைவன் சொல்லுவான், நாம் படைத்த பெரும்பாலான படைப்புகளில் அத்தனை படைப்புகளையும் விட மனிதர்களை நாம் சிறப்புப்படுத்தி வழங்கினோம் என்று இறைவன் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே மற்ற எல்லா படைப்புகளையும் விட மனிதனை உயர்ந்த நிலையில், மனிதனை கண்ணியப்படுத்திய நிலையில் மனிதனின் மேன்மையை குறித்து குர்ஆனிலே தெளிவுபடுத்துவார். உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளையும் விட மனிதன் உயர்ந்தவன். குர்ஆனை அதற்கு ஆதாரமாக இறைவன் எடுத்துச் சொல்லுவான். இரண்டாவது, இறைவன் நமக்கு கொடுத்த மார்க்கம் இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் பின்பற்றப்பட்டு கொண்டிருந்தால், எத்தனையோ சமூகமாக மக்கள் பிரிந்து பிரிந்து வாழ்ந்து வந்தால், தான் இஷ்டத்திற்கு தான் பிரியப்படக்கூடிய மதங்களிலும் கோத்திரங்களிலும் ஒவ்வொரு மக்களும் வாழ்ந்து வந்தாலும், இறைவனால் இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டு ஒப்புக்கொள்ளப்பட்டு இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான். இஸ்லாம் இந்த உலகத்தில் தன்னிறைவை பெற்ற மார்க்கம். மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிகாட்டுதல்களையும் உள்ளடக்கிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். தன்னகத்தை தன்னிறைவை நிறைவு செய்த மார்க்கம் இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம். கொள்கைகளாகட்டும், வணக்க வழிபாடுகளாகட்டும், குடும்ப விவகாரங்களாகட்டும், கொடுக்கல் வாங்கல், தனி மனித ஒழுக்கங்கள் என்று இஸ்லாம் பேசாத எந்த தலைப்பும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை, ஏன் அவன் இறந்ததற்கு பின்னான வாழ்க்கையையும் இந்த உலகத்தில் சொல்லி காட்டிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாம் தன்னகத்தை பரிபூர்ணப்படுத்திய மார்க்கம். உயர்வான இந்த தீனை அல்லாஹ் நமக்கு வெகுமதியாக வழங்கி இருக்கின்றான். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே
இதை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்-யௌம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜில் 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களுக்கு முன்னிலையில் பெருமானார் இறைவனுடைய வேத வரியை ஓதி காண்பித்தார்கள். 63 ஆண்டுகள் மார்க்கத்திற்காக, இறை பொருத்தத்திற்காக மார்க்கத்தை உயர்த்த வேண்டும், இலாய கலிமத்தில்லா, இறைவனுடைய வார்த்தையை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் குடும்பத்தை பிரிந்து, சொந்த நாட்டை பிரிந்து, பல்வேறுபட்ட துன்பங்களை, கஷ்டங்களை இந்த உலகத்தில் அனுபவித்து 63 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முழு வாழ்க்கையையும் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நிலையில் தனது இறுதி ஹஜ்ஜில் தனக்கு முன்னால் இருந்த 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை ஒன்றிணைத்து பெருமானார் சொன்ன வார்த்தை, இறைவன் வேதத்தை இறக்கினான். அல்-யௌம் இன்றைய நாள் அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. அல்-யௌம் இன்றைய நாள் அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கம் சம்பூர்ணமாக்கப்பட்டு விட்டது. அல்-யௌம் இன்றைய நாள் அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கம் தன்னிறைவை முழுமைப்படுத்திக் கொண்டது. வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்களின் மீது இறைவனுடைய பரிபூர்ணமும் கிருபையும் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. இறைவனுடைய அருள் பாக்கியங்கள் உங்கள் மீது பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. வரதீது லக்குமுல் இஸ்லாம் மதீனா, இறைவன் சொல்லுவார், இன்றைய நாள் எப்படி இந்த மார்க்கம் சம்பூர்ணமாக்கப்பட்டு விட்டதோ அதே நிலையில் இந்த நாள் இஸ்லாத்தை இறைவன் ஒப்புக்கொண்டார் என்ற வேத வரிகளை இறக்கி அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை ஒப்புக்கொண்டதை, ஏற்றுக்கொண்டதை, கபூல் செய்ததை உலகத்திற்கு எடுத்துச் சொன்னார். இறைவனால் இந்த மார்க்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இந்த மார்க்கம் மாத்திரம்தான் இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பதை இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்துவதற்கு வந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை, ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காக இறைவன் இந்த உலகத்தில் மனிதனை உயர்ந்த படைப்பாக படைத்து இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக தீனுல் இஸ்லாத்தை உண்டாக்கினான் என்பதை சொல்வதற்காக இந்த உலகத்தில் வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் நாம் பெற்றிருக்கக்கூடிய மார்க்கம், நமக்கு இறைவன் வழங்கிய ஷரியத், நமக்கு இறைவன் வழங்கிய சட்டதிட்டங்கள் அத்தனையும் தனித்தன்மைகள் பெற்றது, தன்னிறைவை பெற்றது. நம் வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் நம்மை பாதுகாப்பதற்காக இறைவன் நமக்கு கொடுத்தது. நம்மை மனிதனாக படைத்ததாக இருக்கட்டும், உயர்ந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கத்தை நமக்கு தந்ததாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் நம்மை இந்த உலகத்தில் பாதுகாப்பதற்காக இறைவன் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே இதை குறித்து சொல்லும் பொழுது, உங்களுக்கு நான் வழங்கிய ஷரியத்தை பின்பற்றுங்கள், அறிவியினர்கள் மனோ இச்சையை பின்பற்றுபவர்களை நீங்கள் ஒரு காலம் பின்பற்றிவிடக் கூடாது என்ற கண்டிப்பை, எச்சரிக்கையை குர்ஆனின் வாயிலாக இறைவன் நமக்கு தருவார். இறைவன் சொல்லக்கூடிய வாசகம், ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون. ஷரியத்தில், இந்த மார்க்கத்தில் ஒரு நேரான வழியை நாம் உங்களுக்கு ஆக்கியுள்ளோம், சிறந்த வழியை உங்களுக்கு ஆக்கியுள்ளோம். எந்த வாழ்க்கையை நீங்கள் எடுத்தால் உங்கள் வாழ்க்கை ஜெயம் பெறும் என்பதை நாம் உங்களுக்கு காட்டியிருக்கின்றோம். இறைவன் சொல்லுவார், இரண்டு வழி, ஒன்று நேரான பாதை, ஒன்று வழிகெட்ட பாதை.
இதில் எதை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்பதை புரிந்து செயல்படுங்கள் என்ற சிந்தனையை அல்லாஹ் நமக்கு கொடுத்து சிந்திக்க சொல்லுகின்றான். அறியாதவர்கள் மனோ இச்சையை பின்பற்றுபவர்களை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள். உலகத்தில் மாத்திரமல்ல, நாளை மறுமையிலும் உங்களுக்கு கை சேதம் என்பதை குர்ஆனின் வாயிலாக இறைவன் நமக்கு எச்சரிக்கின்றான். அது மாத்திரமல்ல, உயர்ந்த படைப்பாக மனிதனை படைத்து உயர்ந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை அவனுக்கு கொடுத்து இதை தாண்டி இத்தனை சட்டங்கள், இத்தனை வாழ்வியல் கோட்பாடுகள், அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் இறைவனை மறந்த வாழ்க்கை வாழ்ந்தால், இறைவன் மார்க்கமல்லாத வேறொரு மதத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தால், நேரான பாதை இல்லாமல் வழிகட்ட பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்தால், இறைவன் சொல்லுவார், இன்னல்லாஹ், நிச்சயமாக இறைவன் லா யக்ஃபிர் ஐ யுஷ்ரிக பிஹி, ஒரு காலம் இறைவன் தனக்கு இணையாக ஒரு மதத்தையோ ஒரு தெய்வத்தையோ நீங்கள் எடுத்துக்கொள்வதை எந்த காலத்திலும் இறைவன் மன்னிக்க மாட்டார். பாவம் செய்தால் ஒரு நேரத்தில் மன்னிக்கப்படலாம், குற்றம் செய்தால் ஒரு நேரத்தில் மன்னிக்கப்படலாம், முடியாத நிலையில் நோன்பு நோக்கவில்லையா ஒரு நேரத்தில் மன்னிக்கப்படலாம், பணம் இருந்தும் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கவில்லையா ஒரு நேரத்தில் மன்னிக்கப்படலாம், ஏதேனும் ஒரு நிலையில் தவறு செய்திருந்தால் அது ஒரு வகையில் மன்னிக்கப்படலாம். ஆனால் இறைவனுக்கு இணையாக, இறைவனுக்கு மாற்றமாக, இறைவனுக்கு அப்பாற்பட்டு ஒரு தெய்வத்தையோ ஒரு மதத்தையோ அது சார்ந்த நபர்களையோ பின்பற்றி வாழ்ந்தால், இன்னல்லாஹ், நிச்சயமாக இறைவன் லா யக்ஃபிர் ஐ யுஷ்ரிக பிஹி, ஒரு காலம் தனக்கு இணையாக ஒன்றை எடுத்துக்கொள்வதை இறைவன் மன்னிக்கவே மாட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் தோன்றிய ஒவ்வொரு சமூகத்திற்கும் மதத்திற்கும் தனித்தனி அடையாளங்கள் உண்டு, தனித்தனி தனித்தன்மைகள் உண்டு. ஆனால் இஸ்லாத்திற்கும் அதே போன்ற சில தனித்துவங்களை, அடையாளங்களை இறைவன் உண்டாக்கி வைத்திருக்கின்றான். மொழியில், உணவு முறையில், உடையில், வணக்கத்தில், வாழ்வியலில், அத்தனை விஷயத்திலும் ஒரு முஸ்லிம் என்பவன் இப்படித்தான் வாழ வேண்டும். எல்லா நிலையிலும் அவன் தனித்துவத்தோடு செயல்பட வேண்டும். எல்லா நிலையிலும் மற்றவர்களோடு அவன் ஒப்பாகிவிடக் கூடாது. நாம் நினைத்துக் கொண்டோம், வணக்கம் என்பது பள்ளியில் வந்து தொழுதால் அது வணக்கம், ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றால் அது வணக்கம், ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ் செய்தால் அது வணக்கம், ஜகாத்தை கொடுத்தால் அது வணக்கம். இப்படித்தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மார்க்கம் சொல்லக்கூடிய நிலை என்ன தெரியுமா? இஸ்லாம் போதிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நீ தூங்கினால் மார்க்கம் எப்படி உன்னை தூங்கச் சொன்னதோ, பெருமானார் எப்படி தூங்குவதை கற்றுத்தந்தார்களோ அந்த அடிப்படையில் தூங்கினால் அது வணக்கம். சாப்பிடுகின்றாய், அந்த உணவை மார்க்கம் எப்படி சொல்லித் தந்ததோ அந்த ஹலாலை பேணி, பெருமானார் எப்படி உணவை உண்பதை உங்களுக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த அடிப்படையில் பிஸ்மில்லாவை சொல்லி பெருமானார் சொன்னதின் பிரகாரம், கற்றுத்தந்ததின் பிரகாரம் நீ உணவை உண்டால் அது வணக்கம். தண்ணீர் குடிப்பதை மார்க்கம் எப்படி சொன்னதோ, பெருமானார் எப்படி கற்றுத்தந்தார்களோ அப்படி செய்தால் அது வணக்கம். தொழில், மார்க்கம் எதை ஆகமாக்கியதோ, பெருமானார் எப்படி கற்றுத்தந்தார்களோ அப்படி நீ தொழிலை செய்தால், வியாபாரத்தை செய்தால் அது வணக்கம். குடும்பம்,
குடும்பத்தை எப்படி வாழ வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும், பெருமானார் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள், எப்படி மனைவியோடு மக்களோடு வாழ்ந்தார்கள். இந்த அடிப்படையில் நாமும் வாழ்ந்தால் அதுவும் வணக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உங்களின் மனைவிக்கு அன்போடு பாசத்தோடு ஒரு கவனம் உணவை நீங்கள் ஊட்டி விடுவது அதுவும் வணக்கம் என்று சொல்லி தந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறந்தது முதல் இறக்கும் வரை ஒரு முஸ்லிம் என்பவன் தனித்துவத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும், தனி அடையாளங்களோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சிலர்கள் போரில் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை மஸ்ஜித் நபவியினுடைய தூண்களில் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. 3 நாட்கள் கட்டப்பட்ட நிலையில் அந்த கைதிகள் அங்கு நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் நேரடியாக பார்க்கின்றார்கள். சஹாபாக்கள் தொழுகைக்கு வருவதையும் அடுத்தவர்களுக்கு உதவுவதையும் பெருமானாரின் கட்டளைகளுக்கு அவர்கள் முற்றிலும் அடிபணிந்து நடப்பதையும் வேதத்தை மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த தனித்துவ அடையாளங்களையும் அந்த எதிரிகள் பார்த்த பொழுது 3 நாட்களுக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைதிகள் சொன்னார்கள், நபியே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றோம், எங்களை அவிழ்த்து விடுங்கள், நாங்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டோம், ஏகத்துவ கலிமாவை நாங்கள் கூறுகின்றோம், எல்லாத்தையும் படைத்து பரிபாலனம் செய்பவன் இறைவன் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னார்கள் என்று சொன்னார். அந்த 3 நாட்கள் சஹாபாக்களின் நடை உடை பாவனை அவர்களின் கட்டுப்படுதல் வணக்க வழிபாடுகள் அத்தனையும் நேரடியாக பார்த்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் எல்லா நிலையிலும் தனித்துவத்தோடு வாழ வேண்டும். எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு வரையறையை உண்டாக்கி வைத்தது. இந்த வரையறையை தாண்டக்கூடாது என்ற ஈமானுடைய வேலையை ஒவ்வொரு ஈமானுடைய அடியானுக்கும் இஸ்லாம் கொடுத்து தந்தது. இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த வரையறைக்குள் நிற்பவர்கள் மாத்திரம்தான் உண்மையான முஸ்லிம்கள், உண்மையான முஃமின்கள். யார் எல்லாம் அந்த எல்லையை தாண்டுகின்றார்களோ, மனோ இச்சையை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்க்கையை மாற்றுகின்றார்களோ, அவர்களின் ஈமான் பரிசோதனைக்குரியது என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவனது வாழ்வில் எந்த சூழலிலும் பிற மத கலாச்சாரங்கள் ஊடுருவிவிடக்கூடாது. எந்த நிலையிலும் பிற மதத்தவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. இறைவன் முஃமின்களை குறித்து சொல்லுவான். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது வஇதா மர்ரு பில் லஹவி, முஃமின்கள் எப்படி வாழ்வார்கள் தெரியுமா? வீணான மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட இறைவனுக்கு பிரியமில்லாத கேலிக்கூத்தான விஷயங்களை பார்த்தால் வஇதா மர்ரு பில் லஹவி, சங்கையாக ஒதுங்கி விடுவார்கள். இறைவன் சொல்லுவான், கேளிக்கையான மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட இறைவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்தை முஃமின்கள் பார்த்துவிட்டால் மர்ரு கிராமா, சங்கையாக ஒதுங்கி விடுவார்கள். வீணான காரியத்தில் ஈடுபட மாட்டார்கள். وفي رواية عن ابن عباس أنه وعد المشركين. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தரும்போது சொல்லுவார்கள், இந்த வீணான காரியம் என்று சொன்னால் அது இணை வைப்பாளர்கள் அவர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை என்று சொல்வார்கள். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் சொல்லும் போது லஐப கான ஃபீ ஜாஹிலியத்தி யுஸம்மா பிஸூர்,
ஜாஹிலியாவில் நடைபெற்ற கேளிக்கைகளுக்கு ஜூர் என்பதாக இறைவன் இந்த விஷயத்தை எடுத்துச் சொன்னான் என்பதாக இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். எந்த நிலையிலும் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் மாற்றார்களின் செயல்பாடுகள் மாத்திரமல்ல, மாற்றார்களின் வாடை கூட ஈமானுடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது. அவர்கள் செய்கின்றார்கள், நாமும் செய்வோம். அவர்கள் ஈடுபடுகின்றார்கள், நாமும் செய்வோம் என்று சொல்லிவிட்டு மாற்று மதத்தவர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களில் நாமும் செயல்படுத்துவோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஈமானை கொடுத்து உயர்ந்த படைப்பாகிய மனித படைப்பை கொடுத்து உயர்ந்த மார்க்கமான தீனுல் இஸ்லாத்தை கொடுத்து அழகான உடலமைப்பை கொடுத்து சரீர சுகத்தை கொடுத்து எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து யார் வேறொரு மதத்தை சார்ந்த நபர்களோடு பயணிக்கின்றானோ, யார் வேறொரு மதத்தின் பண்டிகைகளில் அவன் சந்தோஷம் அடைகின்றானோ, யார் வேறொரு மதத்தின் பண்டிகைகளில் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றானோ, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், அவன் அவர்களை சார்ந்தவன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாக செயல்பாடுகள் உங்களிடம் வந்தால் நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பானவர்கள். யூதர்களின் கலாச்சாரம் உங்களிடம் வந்தால் நீங்கள் யூதர்களை சேர்ந்தவர்கள். மாற்று மதத்தவர்கள் யாருடைய செயல்பாடுகள் உங்களிடம் ஊடுருவுகின்றதோ அது அவர்களை சேர்ந்தவர்களாக உங்களை மாற்றிவிடும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செயல்பாடுகள் மாத்திரமல்ல, வார்த்தைகள் கூட மாற்று மதத்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. குர்ஆனின் எச்சரிக்கை. அருள்முறை குர்ஆன் ஷரீஃபிலே இறைவன் ஒரு வசனத்தை சொல்லுவான். அன்றைய காலத்தில் யூதர்கள் கேலி செய்யும் நோக்கத்தில் சில வார்த்தைகளை பயன்படுத்தினார். ராயினா என்று சொன்னால் பாருங்கள், கவனியுங்கள் என்று அர்த்தம். அரபியில் ராயினா என்று சொன்னால் பாருங்கள், கவனியுங்கள் என்று அர்த்தம். ஆனால் அபரானி பாஷையில், சுரியானி பாஷையில் இதற்கு கேலி செய்யக்கூடிய அர்த்தம் பயன்படுத்தப்பட்டு வந்தது. யூதர்கள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் கேலி பண்ணக்கூடிய நோக்கத்தில், கிண்டல் அளிக்கும் நோக்கத்தில் இந்த ராயினா என்ற வார்த்தையை பயன்படுத்தி வந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா வேதத்தை இறக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தகூலு ராயினா, ராயினா என்று நீங்கள் சொல்லாதீர்கள், ராயினா என்று சொல்லாதீர்கள். செயல்பாடுகள் மாத்திரமல்ல, வார்த்தைகள் கூட மாற்று மதத்தவருக்கு ஒப்பாகிவிடக் கூடாது. இறைவனின் எச்சரிக்கை மாத்திரமல்ல, மிக கடுமையான தண்டனையை அது பெற்றுத்தரும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் கொண்டவர்களே, ராயினா என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள். வகூலு உந்துர்னா வஸ்மஉ, ராயினா என்பதற்கு பதிலாக உந்துர்னா என்று பயன்படுத்துங்கள், ராயினாவை பயன்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறை வேதத்தை ஓதி காமித்து இதை பார்த்த முஸ்லிம்கள் யூதர்களுடைய அடிப்படையில் செயல்பட்டு வந்ததை மாற்றிக்கொண்டார்கள் என்பதாக ஹதீஸுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லித் தருகின்றது. வாழ்க்கையில் மாத்திரமல்ல, வார்த்தைகளில் கூட மாற்று மதத்தவர்களின் சாயல் நமக்கு வந்துவிடக்கூடாது. எல்லா விஷயங்களிலும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நீங்கள் மாற்றமாக செயல்படுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பெண்களுக்கு மாதத்தீட்டு ஏற்பட்டு விட்டால் ஒரு அறையை கொடுத்து அவர்களை ஒதுக்கி விடுவார்கள். அவர்கள் செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிட மாட்டார்கள், அவர்களோடு அமர மாட்டார்கள். பெண்களை
மாதத்தீட்டுள்ள நிலையில் அவர்களை ஒதுக்கக்கூடியவர்களாக யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள். இறைவன் வேதத்தின் வசனத்தை இறக்கினான். وَيَسْأَلُونَكَ عَنِ الْمَحِيضِ قُلْ هُوَ أَذًى فَاعْتَزِلُوا النِّسَاءَ فِي الْمَحِيضِ وَلَا تَقْرَبُوهُنَّ حَتَّى يَطْهُرْنَ. மாதத்தீட்டை பற்றி நபியே உங்களிடம் அவர்கள் கேட்கின்றார்கள், அவர்களிடம் நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். ஒரு பெண்ணுக்கு மாதத்தீட்டு வந்துவிட்டால் அவர்களோடு ஒன்று கூடுவதை மாத்திரம் தவிர்த்துக் கொள்ளுங்கள். மற்ற அனைத்து காரியங்களையும் அவர்களோடு நீங்கள் செயல்படுங்கள் என்ற வசனத்தை இறைவன் இறக்கி ஈமானுடைய மக்களின் போதனைகளை அல்லாஹ் குர்ஆனின் வாயிலாக எடுத்துச் சொன்னார். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பெருமானார் சொன்னார்கள், ஸலாத்த சுப்ஹி ثم اكثر عن الصلاه حتى تطلع الشمس حتى ترفع. சூரியன் உதிக்க ஆரம்பித்து விட்டால் உதித்து மேலே வரும் வரை நீ சுபுடைய தொழுகையை தொழுக வேண்டாம் என்று சொன்னார். சூரியன் உதிப்பதற்கு முன்பாக சுபுவனுடைய வேலை, சூரியன் உதித்து விட்டால் உதித்து மேலே உயரும் வரை நீ சுபுடைய தொழுகையாக இருந்தாலும் தொழாதே. அந்த நேரத்தில் தொழுவதை தடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு விவரம் சொல்லும் போது பெருமானார் சொன்னார்கள், ஃபைன்னஹா தத்லு பைனல் கர்னைனி ஷைத்தான். சூரியன் ஷைத்தானின் இரண்டு கொம்புகளுக்கு மத்தியில் உதிக்கின்றது. வஹீனயிதின் யஸ்துதுல் குஃபார். அந்த நேரத்தில் இறை மறுப்பாளர்கள் சுஜூது செய்கின்றார்கள். சூரியனை வணங்கக்கூடிய கூட்டம் உண்டு. அவர்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் சூரியனுக்கு சஜ்தா செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் சுபுவுடைய தொழுகையாக இருந்தாலும் நீங்கள் சஜ்தா செய்ய வேண்டாம். பெருமானார் சொன்னார்கள், ஹத்தா துஸல்லில் அஸ்ர ثم اكثر عن الصلاه حتى تغرب الشمس. அதே போன்று அசருடைய தொழுகையாக இருந்தாலும் சூரியன் மறைகின்ற நேரத்தில் நீ தொழுகாதே. ஃபைன்னஹா தக்ருபு பைனல் கர்னைன். அந்த சூரியன் ஷைத்தானின் இரண்டு கொம்புக்கு மத்தியில் மறைகின்றது. அந்த நேரத்தில் இறை மறுப்பாளர்கள் சூரியனுக்காக சஜ்தா செய்கின்றார்கள். நீயும் சஜ்தா செய்தால் அது அவர்களுக்கு ஒப்பான செயலாக ஆக்கப்பட்டுவிடும். அந்த நேரத்தில் ஃபர்லான தொழுகையாக இருந்தாலும் தொழுக வேண்டாம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸில் ஹீனயிதின் யஸ்துதுல் குஃபார், மாற்று மதத்தவர்கள் சஜ்தா செய்யக்கூடிய நேரம், எனவே நீங்கள் தொழுகாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்தார்கள். நமக்கு ஒரு கேள்வி வரலாம், நாம் சஜிதா செய்வது இறைவனுக்கு தான். சூரியன் மறைஞ்சா என்ன, மறையலைனா என்ன? சூரியன் மறைந்தால் என்ன, மறையலைனா என்ன? நாம் இறைவனுக்கு கட்டப்பட்டவர்கள், நாம் சஜிதா செய்வது இறைவனுக்கு தானே என்ற கேள்வி வரலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, சாயலில் கூட மாற்று மதத்தவர்களுக்கு நாம் ஒப்பாகிவிடக் கூடாது. ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், புவனா என்ற ஒரு இடம் உண்டு. அந்த இடத்தில் நான் ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதற்கு நேர்ச்சை வைத்திருக்கின்றேன், நான் நிறைவேற்றவா என்று கேட்டார். பெருமானாரிடம் ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், புவனா என்ற ஒரு இடம் உண்டு, அந்த இடத்தில் ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதற்கு நான் நேர்ச்சை செய்துள்ளேன், என் நேர்ச்சையை நிறைவேற்றவா? பெருமானார் கேட்ட வார்த்தை, ஹல் கான ஃபீஹா வதனம் மினல் அவ்தானில் ஜாஹிலியா யுஅபத். அந்த இடத்தில் அறியாமை காலத்தில் ஏதேனும் சிலைகள் வைத்து வணங்கப்பட்டதா என்று கேட்டார். அவர் சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ், எந்த சிலையும் அந்த இடத்தில் இல்லை, அப்படி வணங்கப்படவும் இல்லை. பெருமானார் அடுத்து கேட்டார்கள், ஹல் கான ஃபீஹா ஈதுன் மினல் அய்யாத். அந்த இடத்தில்
ஏதேனும் மாற்று மதத்தவர்களின் பெருநாட்கள் விசேஷ நாட்கள் அங்கு கொண்டாடப்பட்டதா என்று கேட்டார். அதற்கும் அந்த சஹாபி சொன்னார், இல்லையா ரசூலல்லாஹ், எந்த விழாக்களும் அங்கு கொண்டாடப்படவில்லை, எந்த சிலைகளும் வைத்து வணங்கப்படவில்லை என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், ஊஃபி பிநதரிக, உன் நேர்ச்சையை நிறைவேற்று என்று சொன்னார்கள். ஃபைன்னஹு லா வஃபா லிநதரிக ஃபீ மஅசியத்தில்லாஹ், இறைவனுக்கு மாறு செய்து ஒரு நேர்ச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்ற தேவை இறைவனுக்கு இல்லை. அதே போன்று தனக்கு சொந்தமில்லாத ஒன்றில் நேர்ச்சை செய்வது மனிதனுக்கும் கூடாது என்ற நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்னதை அபூ தாவூத் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இறைவனுக்காக செய்யப்படக்கூடிய நேர்ச்சை அது எந்த இடமா இருந்தாலும் இறைவனுக்காகத்தான் நாம் செய்கின்றோம். ஆனால் நேர்ச்சையில் கூட, இடங்களில் கூட, நேரத்தில் கூட, செயல்பாடுகளில் கூட மாற்று மதத்தவர்களுக்கு நாம் ஒப்பாகிவிடக் கூடாது என்பதில் மிக கடினமாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜியாத் என்ற சஹாபி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்தித்த போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீருல் முஃமினீன் என்று சொன்னார். அவரை பார்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் சொல்லவில்லை. ஒரு தோழர் கலீஃபா உமரை பார்த்து சலாம் சொல்லுகின்றார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த பதிலும் சொல்லாமல் சென்று விட்டார். மனக்கவலையோடு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மகனார் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவரிடம் அவர் முறையிடுகின்றார், நான் உங்கள் தந்தைக்கு சலாம் சொன்னேன், அவர்கள் என்னை பார்த்தார்கள், ஆனால் பதில் சொல்லவில்லை, எனக்கு மனக்கஷ்டமாக இருக்கின்றது, என்ன காரணம் என்று கேளுங்கள். ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவை சந்தித்து சொன்னார்கள், அவர் உங்களுக்கு சலாம் சொன்னாராம், பதில் சொல்லவில்லையாம், என்ன காரணம்? சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர் அணிந்திருக்கும் ஆடை தைலாங் என்ற யூதர்கள் அணியக்கூடிய ஆடை. சொன்ன வார்த்தை என்ன? அவர் அணிந்திருக்கும் ஆடை யூதர்கள் அணியக்கூடிய ஆடை. அதே போன்று அவருடைய மீசை மிக அதிகமாக வளர்ந்திருக்கின்றது. மீசையை அதிகப்படுத்தி தாடியை குறைத்திருக்கின்றார். பெருமானாரின் சுன்னத்திற்கு மாற்றம் யூத சமுதாயத்தின் உடையை அணிந்திருக்கின்றார். எனவே நான் அவருக்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னார்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா. அவர் விரைவாக சென்று அந்த ஆடையை மாற்றிவிட்டு மீசையை கத்திரித்து விட்டு மீண்டும் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னால் என்று சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீருல் முஃமினீன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் சொன்னார்கள், வ அலைக்குமுஸ் ஸலாம் ஹாதா அஹ்ஸன் மிம்மா குன்த ஃபீஹி யா ஜியாத். இதற்கு முன்னால் நீ இருந்தாயே அந்த தோற்றத்தை விட இந்த தோற்றம் மிக அழகானது, இறைவன் பிரியப்படக்கூடியது. வார்த்தை அல்ல, வாழ்க்கை அல்ல, தோற்றத்தை கூட மாற்று மதத்தவர்களுக்கு ஒப்பாக ஆகிவிடக் கூடாது என்பதில் எதிர்ப்பாக இருந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். நம் தேவைக்கு மார்க்கத்தை பின்பற்றி விடக்கூடாது. இன்றைய சமுதாயம் தேவைக்கு மார்க்கத்தை பின்பற்றும் சமுதாயமாக மாறி இருக்கின்றது. தீபாவளியா நாமும் பட்டாசு வெடிப்போம், புத்தாண்டு கொண்டாட்டமா நாமும் அதற்கு வாழ்த்து தெரிவிப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள், யஅதி அலன் நாஸி ஸமானுன், எனது சமுதாயத்திற்கு ஒரு காலம் வரும், அஸ்ஸாபிரு மின்ஹும் அலா தீனிஹி கல் காபிலு அலல் ஜம்ரி, நெருப்பை தொடுவதை போன்று மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சமுதாயம் எனது சமுதாயத்தில் வரும் என்று சொன்னார். ஒரு நெருப்பு எரிந்தால் எப்படி தொட்டு தொட்டு கையெடுப்பார், இந்த மாதிரி தேவைக்கு மார்க்கத்தை பின்பற்றப்படும் சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கின்றது. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் துளிர்விட்டு அது வளர ஆரம்பித்திருக்கின்றது. ஜனவரி 1 தேதியில் நம்மில் புத்தாடை அணிபவர்கள் உண்டு, கேக்கு வெட்டி கொண்டாடுபவர்கள் உண்டு, பட்டாசுகளை வெடிப்பவர்கள் உண்டு, நள்ளிரவு 12 மணிக்கு மேல் வாழ்த்து சொல்பவர்கள் உண்டு. புது வருடத்தை
வரவேற்பதற்கு கிறிஸ்தவ உலகம் யூத உலகம் தயாராகின்றது என்று சொன்னால் ஆச்சரியத்திற்கு வேலை இல்லை. உயர்ந்த மார்க்கத்தை, உயர்ந்த தீனை, உயர்ந்த சட்டதிட்டங்களை கொடுத்து இஸ்லாத்தின் பெயரால் உயர்ந்த வாழ்க்கை வாழ வைத்து, இந்த வாழ்க்கை நீ சரியாக வாழ்ந்தால் நாளை மறுமையில் உயர்ந்த சுவனம் உனக்கு என்று சொல்லி அத்தனையும் உதாசீனப்படுத்திவிட்டு மாற்றார்களின் கொண்டாட்டங்களில் பண்டிகைகளில் நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் யூதர்களை சேர்ந்தவர்கள், நீங்கள் கிறிஸ்தவர்களை சேர்ந்தவர்கள். அதிலும் குறிப்பாக சில நாடுகள் பல கோடி கணக்கான ரூபாய் பணங்களை இஸ்லாமிய நாடுகள் இதற்காக வீண் விரயம் செய்து கொண்டிருக்கின்றது. மாற்று மதத்தவர்களின் பண்டிகைகளுக்கு சந்தோஷப்படுபவர்கள் நம்மில் இருந்தால் அவர்கள் மாற்றார்களுக்கு ஒப்பானவர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்மை விட்டும் ஒரு வருடம் கழிந்து விட்டது. கழிந்த வருடத்தில் என்ன அமல் செய்தோம்? எத்தனை தொழுகைகளை விட்டோம்? எத்தனை குர்ஆன்களை ஓதினோம்? எத்தனை திக்ருகளை செய்தோம்? ஒரு வருடம் நம்மை விட்டும் கடந்து விட்டதே. நாம் செய்த பாவங்களுக்கு இறைவன் நம்மை மன்னிப்பானா? கடந்த வருடத்தில் நாம் செய்த செயல்பாடுகள் இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்டதா? கடந்த வருடத்தில் நாம் செய்த அமல்கள் நம்மை சுவனத்திற்குள் அழைத்து செல்லுமா? எதுவும் தெரியாது. மாற்றார்கள் அறிவுத்தனமாக செயல்படக்கூடிய செயல்களை நாமும் உயர்ந்த மார்க்கத்தை பற்றி, உயர்ந்த தீனை பற்றி, அழகான குர்ஆன் ஷரீஃபை பற்றி, மார்க்கத்தின் ஷரியத் சட்டதிட்டங்களை பற்றி, மாற்றார்களின் பண்டிகைகளை நாமும் கலந்து ஈமானை பறிபோகக்கூடிய நிலையில் இன்று பெரும்பாலான இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் வேதனையிலும் வேதனையான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் சமூகம் 5 விஷயங்களை செய்தால் அவர்களுக்கு அழிவு வந்துவிடும். பெருமானார் சொன்ன வார்த்தை, என் சமூகம் 5 விஷயங்களை செய்தால் அவர்களுக்கு அழிவு வந்துவிடும். இதா வஹர ஃபீஹிம் தலாஉன், ஒருவருக்கொருவர் சாபமிட்டு கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வெகு விரைவில் அழிவு வரும். ஒலுபிஸல் ஹதீர், பட்டாளைகளை எனது சமுதாயம் அணிந்தால் விரைவில் அவர்களுக்கு அழிவு வரும். வத்தகதுல் காயினா, பாடகிகளை ஏற்படுத்தி ஆட்டம் பாட்டத்தில் என் சமுதாயம் ஈடுபட்டால் வெகு விரைவில் என் சமுதாயம் அழியும். வஷரிபுல் ஹுமூர், மதுபானங்களை குடிக்கக்கூடிய சமுதாயமாக என் சமுதாயம் மாறிவிட்டால் வெகு விரைவில் அழியும். வகதஃபர் ரஜுல் பிர் ரஜுலி வன் நிஸா பின் நிஸா, ஆண்கள் ஆண்களோடு பெண்கள் பெண்களோடு சேர்ந்து இச்சையை தனித்துக் கொள்ளக்கூடிய காலம் என் சமுதாயத்தில் வந்தால் இந்த சமுதாயம் அழியும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷுஅபுல் ஈமானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இறுதியாக ஒரு விஷயம், ஒவ்வொரு வருடத்தின் இறுதியில் சொல்லப்படக்கூடிய விஷயம், ஜனவரி 1 தேதி தொடங்குகின்றது என்று சொன்னால் அதற்காக வேண்டி இல்லங்களிலும் தொழில்துறை நடக்கக்கூடிய இடங்களிலும் காலண்டர்கள் வாங்குவது நமக்கு பழக்கம் உண்டு. இந்த நேரத்தில் மாற்று மதத்தவர்கள் வணங்கக்கூடிய காலண்டர்களை நாம் தொழில் வைத்திருக்கின்றோம். மாற்று மதத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் மாற்றார்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை அச்சிட்டு நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் இணை வைப்பிற்கு நாம் உதவி செய்த தண்டனை நம்மை சேரும். நல்ல ஹதீதுகளை, நல்ல சிந்தனையுடைய வார்த்தைகளை இருக்கக்கூடிய காலண்டர்களை நாமும் பயன்படுத்த வேண்டும். மாற்றார்களுக்கு சிறந்த ஹதீதுகள் உள்ள, தலைப்புகள் உள்ள சிறந்தவற்றை வழங்க வேண்டுமே தவிர அவர்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களை அச்சிட்டு வணங்கினோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய இணை வைப்புக்கு ஒத்துழைத்த ஒரு குற்றத்தை, பாவத்தை, ஒரு ஷிர்க்கை நமக்கு ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இறைவன் சொல்லுவான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா,
நன்மையிலும் இறை அச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திலும் கைசேதத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம் என்று இறைவன் எச்சரிக்கை செய்வான். வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், இறைவனை அஞ்சி வாருங்கள், இறைவன் உங்களை தண்டிப்பதில் மிக கடுமையானவன். இறைவனுடைய தண்டனை மிக கொடுமையானது, கடுமையானது. இறைவனுடைய அச்சத்தை பயந்து நன்மையிலும் நற்செயல்களிலும் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள். பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம் என்று இறைவனுடைய எச்சரிக்கை. இறைவன் எதை வேதத்தின் வாயிலாக, இறை தூதர் நமக்கு எதை தனது வாழ்க்கையின் வாயிலாக கற்றுத்தந்தார்களோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து உலகிலும் நன்மை பெறக்கூடிய உயர்ந்த நசீபுகளை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா, யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகம் தௌபா செய்தவர்களாக தனது பாவ மன்னிப்பை தனது வலது கரத்தில் பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு உயர்ந்த சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணமாக கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. இந்த நிலையிலும் மாற்றாளர்களுடைய கொள்கைகளை செயல்பாடுகளில் நாம் ஈடுபட்டு விடாமல் இறைவனுக்கு பயந்து இறை தூதர்களும் இமாம்களும் இறை நேசர்களும் நமக்கு உயர்ந்த பாக்கியமான வழிகளை காட்டித் தந்தார்களே, அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.